கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு காலை வேளையில நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, 12ஆம் வசனத்திலே 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 2 பாயிண்ட்டுமே முதல்ல நான் சொல்லியிருந்தேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 2வது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, என் குடும்பத்தில் உள்ள ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாட்சி மாதிரி சொல்கிறேன். வியாபாரத்தில் இருக்கும்போது மிகுந்த உபத்திரம். 2008 2015-16 வரைய ஒரே குடும்பத்தில் ஒரு நபர் மறுபடியும் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020-21 வரைய மாந்திரியம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்லி மாந்திரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியம் பண்ணதுக்கப்புறம் கட்டப்பட்ட நிலைமை, மாந்திரியம், இன்னுமாக விக்கிரகம், எல்லா பக்கம் அடிமையாக இருக்கேன். மனுஷன் பின்னாடி அடிமையாக இருக்கேன். மனுஷனோட சத்தத்தை கேட்டு அவங்க சொன்னபடி நடந்து குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், சொந்த வீடு வித்தாச்சு, எல்லாம் நஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கோ ரட்சிக்கப்பட்ட அனுபவமோ இல்லை ஆவிக்குரிய ஒரு அனுபவமோ, கையில் பைபிள் எடுத்து வாசித்த அந்த அனுபவமோ எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சராசரி ஒரு வியாபாரி, அவ்வளோதான். வேலை செய்ய தெரியும், வியாபாரத்தில் சகல செழிப்போடு இருந்திருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நஷ்டம் வரும்போது பல லட்சங்கள் நஷ்டம், ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டம். நான் சொல்கிறது எப்போனா 2015 உள்ள காலகட்டத்தில். இன்றைக்கி 2025, இன்றைக்கி அது கோடியாக இருக்கும், தாண்டி இருக்கும். வியாபாரத்தில் பல லட்சங்கள் நஷ்டம் அப்படின்னா எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரே ஒரு மனுஷன் தான் 13 லட்சம் வாங்கியிருக்கான். எந்த குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணினாங்களோ அதே நபர் 13 லட்சம் என்று வாங்கியிருக்கான். சரி, 13 லட்சம் வாங்கிட்டு நல்லா இருந்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணாங்களோ அவங்க தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் முடிவு பார்த்தா மரணம். சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பக்கத்தில் சர்ச்சு உண்டு. மனைவி சர்ச்சில் போய் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவா. டெய்லி 1 மணி நேரம் போய் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவான். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் போய் நீ என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவருடைய உயிர் வேணும், என் கணவரை உங்கள் கையில் தாரேன், என் கணவருடைய உயிர் வேணும், என் கணவரை உங்கள் கரத்தில் தாரேன். இந்த 2 பாயிண்ட் தான். இன்னைக்கு வரை ரவிராஜ் உயிரோட தான் இருக்கேன். ஒரு சின்ன ஜெபம் தான், ஆனால் டெய்லி 1 மணி நேரம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கா. எப்படி ஜெபம் பண்ணியிருக்கா அப்படின்னா, என் கணவர் வேணும்,
உயிரோட வேணும். என் கணவரை உங்க கரத்துல தாரேன், நீங்க வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைய ரவிராஜ் உயிரோட இருக்கு. காரணம் என்ன? ஆலயத்துல போய் ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்படி ஜெபம் பண்ணியாச்சு? என் கணவரை உங்க கையில தாரேன், என் கணவருடைய உயிரை தாங்க. ஏன்னா மாந்திரியத்துல செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கான். வருஷ கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட் அவன் செத்தே போயிட்டான். எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் சாவணும், குடும்பம் சாவணும்னு சொல்லி மாந்திரியம் பண்ணினவன் லாஸ்ட் அவன் செத்தே போயிட்டான். என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருப்போம் என்றால், நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நமக்கு தீர்காயுசு, நம்ம என்னெல்லாம் இந்த பூமியில இழந்து போனோமோ எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மறுபடியும் தருவார். 2015 2016 ரொம்ப கஷ்டப்பட்டு 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2025 கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கேன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஆலயம் கட்டலன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். முடிந்தால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இன்னும் சர்ச்சு கட்டலை. எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நமக்கு தீர்காயுசு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் மட்டும்தான் 24 மணி நேரம் பாதுகாப்பு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 24 மணி நேரம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புலாம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் நமக்கு வேண்டாம். எத்தனையோ காரியம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிற காலம். இந்த கடைசி காலத்துல நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னா ஆசீர்வதிப்பார். நம்ம விக்கிரக ஆராதனைக்குள்ள போகக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கடைசி காலம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். அந்த வாலிப மகள் வாலிப வயசுல விரும்பி திருமணம் முடிச்சாலாம். திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கணவர் ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சவர் அப்படின்னு சொல்லி. 2 குழந்தை இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சகோதரி திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. அடுத்தாப்புல போய் ஒரு பெட்ரோல் பல்கில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நபர், நான் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து டெய்லி மனைவியை குடும்பப்படுத்துறாங்க. அந்த சகோதரிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்கும்போது 25 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு 25 வயசு தான் ஆகுது. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல விரும்பி திருமணம் முடிக்கும் போது அதன் மூலியமாக வந்த உபத்திரங்கள். 2வது மறுபடியும் ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்கும்போது அங்க மறுபடியும் விரும்பி திருமணம் முடிக்கும்போது அதுவும் உபத்திரமா தான் இருக்கு. ஆக மொத்தம் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடிச்சு அடுத்தவள 2வது திருமணம் முடிச்சு 2 வாழ்க்கையுமே கசப்பா மாறிட்டு, வேதனையா மாறிட்டு. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி மனுஷனுடைய சத்தத்தை செவி கொடுத்து மனுஷன் பின்னாடி போறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருது. நிறைய குடும்பத்திலே என்னன்னு சொல்லி தெரியாம யாரு பின்னாடியாவது போய் கதையை கேட்டு அப்புறம் தப்பா போய் அப்புறம் வம்பா போய் அப்புறம் அழிஞ்சு அப்புறம் கெட்டு அப்புறம் வாழ்க்கையில ஏண்டா வாழணும் அந்த அளவுக்கு போயிருது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு.
வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தேவனுக்குள்ளது. இந்த பூமியில என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தேவனுக்குள்ளது. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அது எல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். நம்ம எல்லாரும் நம்ம ஒவ்வொரு நாள் உயிரோட இருக்கு தேவனுடைய கிருபை மட்டும்தான். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அப்ப நம்ம ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில ஜெயம் வேணுமா, நம்ம குடும்பம் ஜெயமா இருக்கணுமா, ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணுமா, என்ன செய்யணும்? சில குடும்பத்துல தாய்மார் செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க குடும்பம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுமா, அதுக்கு என்ன செய்யணும்? அது வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பேரம்பேத்தியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். எல்லாரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துடணும். தேவனுடைய கரத்துல கொடுத்தால் தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுல சமாதானத்தோடு வாழ முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள். ஒரு குடும்பம் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இப்ப எப்படி வாழ்றாங்க அப்படின்னா நிறைய பாவ அடிமை. ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல பல மணி நேரம் செல்போனு, பல மணி நேரம் டிவி, எதையாவது தேவையில்லாம வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருது. காரணம் என்ன? நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம், எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோம். ஏன்னா நிறைய குடும்பத்துல தேவனை தேடாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போன குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. அதுல ரவிராஜும் ஒரு ஆளு. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு பக்கம் பார்த்தா வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், வேதத்தை நேசிக்க மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போக மாட்டேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் தான் வந்துச்சு. ரொம்ப இல்லை, 55 லட்சம் தான். 1/2 கோடியே காணும். ஒரு 3 மாடி வீடை காணும். எல்லாம் நஷ்டம், எல்லாம் போயிட்டு. வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போடு இருந்தேன். எல்லாம் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், எனக்கு தாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கியின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம குடும்பம் முதல்ல ஆசீர்வதிக்கப்படணும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் போதும். சில குடும்பத்துல மாந்திரியம் பண்ணியாவது எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாமா சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாம் சாபம். எந்தெந்த குடும்பத்துல மாந்திரியம் பண்ணி விக்கிறதுக்கு போய் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த குடும்பம்லாம் சாபத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் சாபத்துல இருந்திருக்கேன், அதனால நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா மாந்திரியத்துல கஷ்டப்படும் போது, விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கும்போது, மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு பணம் கொடுக்கும்போது, மாந்திரியத்துக்கு பணம் கொடுக்கும்போது, அந்த மனுஷனை நம்பி லட்ச லட்சமா தூக்கி கொடுக்கும்போது அப்போ நல்லதும் தெரிஞ்சுது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள், நான் செத்து போன்னு சொல்லியே மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாந்திரியத்திலிருந்து வெளியில வர தேவன் கிருபை செய்தாரு. விக்கிரத்திலிருந்து வெளியில வர கிருபை செய்தாரு. மனுஷனோட சத்தத்தை கேட்கறது அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கு வந்து தெரியுது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் வேலை செய்யறோம், என்னெல்லாம் வியாபாரம் பார்க்குறோம், விவசாயம் பார்க்குறீங்களா,
ஒருவேளை கம்பெனி வச்சிருக்கிறீங்களா, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, கையின் கிரியில் ஆசீர்வதிக்கப்படணுமா, அது தேவன் தான் தரணும். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். சில குடும்பத்துல எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். நம்ம வாழ்க்கையில ஜெயம் வேணுமா? தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள எல்லாம், பூமியில உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். அப்ப நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். முடிஞ்சு போச்சு. கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அப்ப நமக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒரு வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, கனம் வேணுமா, அது உம்மாலே வருகிறது. தேவன் தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட் பேக் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் வேணுமா, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு கனம் வேணுமா, தேவன் ஆசீர்வதிக்கணும். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அந்த குடும்பத்துக்குள்ள ஐஸ்வர்யமும் இருக்கும், கனமும் இருக்கும். இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். பிறந்ததுலேருந்து சர்ச்சைக்கு போற குடும்பங்கள் உண்டு. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்டு. அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் பார்த்தா ஆசீர்வாதம் இருக்கு. அந்த பிள்ளைகள் டீச்சரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. என்ன காரணம்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஐஸ்வர்யமும் கனமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யம் வேணுமா, ஒரு கனம் வேணுமா, தேவன் நம்ம குடும்பத்துக்கு தரணும். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்களா, 4 பேரும் சர்ச்சைக்கு போறீங்களா? எனக்கு நிறைய ஜெபகுறி வரும்போது கேட்பேன். ஒரு குடும்பத்தை சொன்னாங்க, நான் மட்டும்தான் சர்ச்சைக்கு போறேன், என் வீட்டுல 20 வயசு வாலிப பிள்ளை இருக்கு, சர்ச்சைக்கு வரமாட்டுக்கா அப்படிங்க. ஏன்னு கேட்டா வரமாட்டுக்கா, சொன்னா கேட்க மாட்டுக்கா அப்படிங்க. அந்த வாலிப பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல சர்ச்சைக்கு கிளம்பி வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு வரமாட்டுக்காங்க. நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு வரமாட்டுக்காங்க. நிறைய குடும்பத்துல ஆண்கள் சர்ச்சைக்கு போக மாட்டுக்காங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை வீட்டுல நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்காம அப்படியே வெளியில கிளம்பி போறாங்க. அது எத்தனை குடும்பம் இருக்கு? எத்தனை குடும்பத்துல தேவனை மறந்து வெளியில போறாங்க? எத்தனை குடும்பம் இருக்கு? நிறைய குடும்பத்துல நைட்டு செல்போன் தான் வாழ்க்கையா இருக்கு. தலைவணிக்குள்ள செல்போனு, போர்வைக்குள்ள செல்போனு, எங்கேயாவது ஒரு ரூம்ல போய் உட்காந்து செல்போனு, பாத்ரூம்ல போய் உட்காந்து செல்போனு, இருட்டுக்குள்ள போய் உட்காந்து செல்போனு, மாடியில போய் உட்காந்து செல்போனு. எங்க தேவனை தேடுறாங்க? தேவனை தேடினதான்ப்பா ஐஸ்வர்யமும் கனமும் வரும். ஒரு குடும்பத்துல ஐஸ்வர்யம் வேணுமா, கனம் வேணுமா, நம்ம தேவனை எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. காலை வேளையில முழங்கால் முடக்கி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனை தேடினால் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். துதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்மளை ஆள்றதுக்கு அவருக்கு தெரியும். நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அவருக்கு தெரியும். நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு அவருக்கு தெரியும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும், டோட்டல் எல்லாம் வந்துட்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய கரத்துல இருக்கு. வல்லமை எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய கரத்துல இருக்கு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நம்ம வாழ்க்கையிலே
நமக்கு என்ன வேணுமோ அது தேவன் தான் தருவார். இன்னைக்கு காலையில என்ன கடன் பிரச்சனை, என்ன குடும்பத்துல போராட்டம், இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு, வாழ்க்கையில எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறீங்க, வீட்டுல எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். ஆனா நான் என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா என்கிட்ட இதுதான்ப்பா பிரச்சனை, என் குடும்பத்துல இதுதான்ப்பா பிரச்சனை, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும். ஒருவேளை வீட்டுல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தால் மேன்மைப்படுத்த தேவனால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்துவாரப்பா. உங்களை மேன்மைப்படுத்தணுமா? தேவன்கிட்ட கேளுங்க. ஆனா நீங்க கேட்கணும். ஆமா, நீங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க, தேவன் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் தானே நம்ம எல்லாரும். தேவன் கேட்டா கண்டிப்பா தருவார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்ம கேட்டா கண்டிப்பா தருவார். நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நடைகள் எப்படி இருக்கு. ஏன்னா 24 மணி இஷ்டம் போல வாழ்ற ஜனங்கள் இருக்காங்க. நம்ம கண்ணுல தேவையில்லாம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல பார்த்தா தேவன் ஆசீர்வதிப்பாரா? வீணான காரியத்துக்கு இடம் கொடுத்தா தேவன் ஆசீர்வதிப்பாரா? சில குடும்பத்திலே வாழ்க்கை ஃபுல்லாவே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஒரு குடும்பத்தை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா? இன்னைக்கு அடங்கி இருக்கிற சில குடும்பங்களை பார்க்கவே முடியல. எல்லாம் துள்ளிட்டு அலையிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால், நம்முடைய சுவாசம் அவருடைய உள்ளங்கையில இருக்கு. நம்ம யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆனா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்மளை பலப்படுத்த அவருக்கு தெரியும். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவனுக்கு தெரியும். நம்ம குடும்பம் எந்த சூழ்நிலை இருக்கு தேவனுக்கு தெரியும். நமக்கு ஐஸ்வர்யம் வேணுமா அது தேவனுக்கு தெரியும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணுமா அது கர்த்தர் தான் தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பேசணும் ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்துக்குள்ளே, உங்கள் பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கணும்ப்பா. இந்த நாளை அப்பா உங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உண்மை போற்றி புகழ்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ இந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்க, ஐஸ்வர்யம் கனம் தந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டடுங்க. சத்துவத்தை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்ன காரியத்தை குறித்து வேதனை போடுறாங்களோ அந்த துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. நெருக்கப்பட்ட சூழலை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனை போராட்டத்தோடு இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஜெப அபிஷேகம் தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க.
ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா. சத்துருகள் மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவர் மேல தங்கிருங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ விண்ணப்பத்தின் ஆவியால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதித்து கிருபையின் ஆவியால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும் ராஜா. சகல குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வாட்ச்மேன், செக்யூரிட்டி ஆபீசர், போலீஸ் ஆபீசர், ஆர்மியில அதிகாரிகள், இன்னும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, டீச்சர், டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க, காலவேளை விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய பாதவில் பண்ணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகணும்ப்பா. உங்க பாதவில் பண்ணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. சில குடும்பத்துல காலவேளையிலே கற்பத்திரிகையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமா இருக்கு, மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளையோட வாழ்க்கையில திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. யாரெல்லாம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பலவிதமான குழப்பத்தோடு இருக்காங்களோ, அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, தனிமையில இருக்காங்க, வேற வேற சூழ்நிலை திக்கற்ற பிள்ளை இருக்காங்க. கர்த்தர் இந்த நாளையும் சந்திங்க, உங்க பிள்ளைகளை சந்திங்க. நீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். அவங்களுடைய வம்சங்கள், அவங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டும். என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளில் கர்த்தர் சந்திக்கணும். அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவ சித்தத்துக்குள்ள இருந்து சகலவிதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கட்டும். கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, தீர்காயுசு வேணும்ப்பா. பலவீனத்தோடு ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. சில குடும்பத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாலும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. காலவேளையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, இந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. சொந்த வீடு கட்டுறாங்கப்பா, அதுக்குள்ள தேவைகள்லாம் சந்திங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதியில் ஆசீர்வதிங்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, ப்ரைவேட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதி விடுங்கப்பா. சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, ஏமாற்றம், ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாங்க, கூட இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்க, பக்கத்து வீட்டில் ஏமாத்திட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்தில் வேதனையோடு வாழ்றாங்கப்பா. சொந்த பந்தம் ஏமாத்திட்டு கர்த்தர் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து உங்க பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாங்கள் தியானித்தோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதுப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வேணும்ப்பா. தந்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. தேவனர்லி அப்ப மினிஸ்டர் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தேவன் கூட இருப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.